ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனலில் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு ஷிரடி வந்து ஃப்ளைட்டில் போகிற ஜர்னி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் ட்ரிப் தான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே மாதிரி புக் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஃபெங்கல் புயல் வந்து அஃபெக்ட் ஆனதுக்கு போகும்போது வந்து நம்மளுக்கு இல்லை, பட் ஆனால் புயல் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து போயிடலாம். அது ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். நான் வந்து 10 டேஸ் முன்னாடியே புக் பண்ணிட்டேன் ஃப்ளைட். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்பைசஸ்லாம் புக் பண்ணியிருந்தேன். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,500 11,000 கிட்ட வந்துச்சுங்க. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரேட் வந்து 8,500 தான், 8,000 அந்த மாதிரி தான் வரும். இப்போ என்னன்னு தெரியல, கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. அதாவது ஒரு அப் அண்ட் டவுனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 11,000 கிட்ட வருது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4th இயர் போகிறேன். 2021லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து ஷிரடி போக இயர்லி போயிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் எவ்ரி நவம்பர் போயிருந்தேன். பார்த்திங்கன்னா நவம்பர் எப்போவுமே வந்து இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நவம்பர் எண்டு டிசம்பர்னால் வந்து வெளுத்து வாங்கிடும். இதுனா ஒரு சைக்ளோன் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் மாட்டிக்கிட்டேன். நான் வந்து அந்த ஸ்டோரி கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லான்ச் வந்து யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா செலக்டட் பேங்க்கில் வந்து ₹2 $215 பே பண்ணால் போதும். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தா டொமஸ்டிக்காக. இன்டர்நேஷ்னல் அது தனியாக இருக்குது. அதுக்கும் நம்ம இதே சேம் ரேட்டாக தான் வரும். ரொம்ப நிறையா இருக்கிற டிஷ்ஷஸ் வந்து மெனு வந்து நார்மலாக தான் இருக்கும். பட் ஓகே, நம்மளுக்கு வந்து அந்த கொடுக்குற ரேட்டுக்கு வந்து ஒர்த்தாக தான் இருந்துச்சு. முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்த்திங்கன்னா அப்போவே லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆச்சு. பட் நம்ம தான் ஷிரடி இறங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக தான் இருந்தது. இங்கெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் மழையாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. உள்ளே எல்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து அவங்களோட சர்வீஸ் வந்து நான் வந்து சொல்லி ஆகணும், ரொம்ப புவராக இருந்துச்சுங்க. அதுவும் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனால் ஸ்பைஸ் ஜெட்டில் வந்து ரொம்பவே அது கம்மியாக தான் இருக்குது. இண்டிகோ வந்து இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. டொமஸ்டிக்கில் நான் சொல்கிறேன். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெய்ட் தர்ஷன் வந்து நம்ம போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 200 எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருந்தோம். ஒரு ஆளுக்கு 200 ஆகும். அது வந்து ஆன்லைன்லேயே ஷிரடி சாய் தர்ஷன் சொல்லிட்டு புக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வந்து ரொம்ப சூப்பர் ரெடி பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இல்லை. லாஸ்ட் இயர் போகும்போது நான் வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சூப்பர் ரெடி பண்ணிவிட்டு இன்டீரியர்லாம் நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஷிரடி ஏர்போர்ட் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். 5 மணி 5:30க்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டே வந்து இது பண்ண அலோவ் இல்லை. ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதாக தான், காடாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து விவசாயம் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காடில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து மெயின் ஷிரடி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர்ஸ் மேலே வரும். அங்கேயே பார்த்திங்கன்னா வெளியில் வந்து, அதாவது இவங்க நடத்துறது ஏர்போர்ட்டில் நடத்துறவங்க வந்து வெளியே வந்து வெயிட் பண்ணுவாங்க. டாக்ஸி வேணுமான்னு கேட்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் அந்த டாக்ஸி பார்த்திங்கன்னா நான் வந்து 5 பேருக்கு வந்து, அதாவது டிசைர் இருக்குது பார்த்திங்களா, அந்த காரை வந்து 4 பேர் போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 700 சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் வந்து பெரிய கார் 7 சீட்டர் வேணும்னா பார்த்தீங்கன்னா இதோட ₹300 சார்ஜ் பண்ணுறாங்க, ₹1,000 சார்ஜ் பண்ணுறாங்க. நான் போன கேப் டிரைவர் வந்து உள்ளே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹100 $200 வரைக்கும் நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணி தராங்க. ஸோ நான் அவங்க கேப் டிரைவர் வந்து கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணுறேன். நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. டிரைவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் கேரக்டர், நிஜமாலே சொல்கிறேன். ரொம்ப எல்லாமே ஹம்பிளாக எல்லாமே நமக்கு உள்ளே கூட சுற்றி பார்த்து கூட சொன்னாங்க. பட் நான் சொன்னேன், இல்லை நான் ஒன்றையில் ரிட்டர்ன் ஆகிறேன். ஸோ எங்களுக்கு வந்து கேப் அவ்வளோ தேவைப்படாது. ஸோ எங்களுக்கு ஹோட்டலே ட்ரைவ் பண்ணுங்கள், அங்கே தான் பக்கத்துலேயே தான் எங்களுக்கு வந்து தர்ஷன் இருக்குது. ஸோ அதனால் சரி, ஓகே, நீங்கள் ரிட்டன் வரும்போது சொல்லுங்கள், நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அதே ரேட்லேயே வந்து இதோட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ₹100 கம்மி பண்ணாங்க. 700 இங்கே கொடுத்தோம் பார்த்திங்களா, இது வந்து 600 வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து நான் வந்து நம்பர் டேரெக்டாக வாங்கிட்டு இந்த மாதிரி கிளம்பும் போது அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண கரெக்டாக ஷார்ப்பாக வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம ஏர்போர்ட்டில் இருந்து நம்ம ஷிரடி மெயின் ஏரியா போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இங்கே ஆட்டோலாம் அலோடே கிடையாது. ஸோ வந்து ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேப் ஃபெசிலிட்டி மட்டும்தான், கார் மட்டும்தான் அலோடு. இதே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ வந்து அலோவ் பண்ண, ஆட்டோ மட்டும்தான் அலோடு. கார்ஸ் வந்து எதுவுமே வந்து ப்ரைவேட் கார் தவிர எந்த டாக்ஸி கார்ஸும் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஷிரடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து அலோடு கிடையாதுன்றது இவங்க வந்து உள்ளே வந்து பேசிக்கிட்டாங்களான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ ஆட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வந்து உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து ₹25 ₹30 வாங்குறாங்க. ஷேர் ஆட்டோவும் இருக்குது, தனி ஆட்டோவும் இருக்குது. தனி ஆட்டோனா வந்து ₹100 கேட்குறாங்க.
ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்களுக்குள்ள வந்து கம்யூனிகேஷன். ஸோ வந்து நீங்கள் இந்த சைடாக இருக்கக்கூடாது, நாங்கள் அந்த சைடாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க போல். பட் ஓகே, நல்ல விதமாக தான் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். கார் பார்த்து அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 1500 ஆச்சு. பட் ஓகே, இப்போ நம்ம எப்போயோ டைம் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கேருந்து ரூம் வந்து கொஞ்சம் கம்மியாக ப்ரைஸ்லேயே புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அது தர்ஷன் பக்கத்துலேயே பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஷாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் அகோடாவில் தான் புக் பண்ணியிருந்தேன். அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2200 ஆச்சு. அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணது இந்த ரேட்டு வருது, நீங்கள் நேரில் வந்து புக் பண்ணி பாருங்கள், 1800 ருபீஸ் தான் ஆகும், நாங்கள் அதிலே பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓ பரவாயில்லையே, நல்ல டீலாக இருக்கே, 400 கம்மி பண்ணுறாங்களே நம்மளுக்கு, அது போதும், சரி நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா 2+1, ஸோ 3 அடல்ட் கூட நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஹோட்டல் தான் இது. 2 பேருக்குன்னா இன்னும் ரேட்டு கம்மியாக இருக்குது, 1500 ருபீஸ் தான் ஆகுது. ஸோ வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு ஸ்டே இது தானே பண்ண போகிறோம் சொல்லிவிட்டு நான் வந்து நார்மல் ஹோட்டலே புக் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் வந்தோடனே செம்மையாக பசி, அன்டைம் வேறையா, சரி நம்ம இந்த சாட் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். சாட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாம் நார்த் சைடு பார்த்திங்கன்னா இந்த வடைப்பாவோ, அப்புறம் வந்து சென்னா சமோசா அந்த மாதிரி ரேட்டு தான், எல்லாமே 35 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சாட் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஈவினிங் டின்னர் வந்து பார்த்துக்கலாம், இப்போ வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுடலாம் சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டோம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா தர்ஷன் பற்றி சொல்லியிருந்தேன். தர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தர்ஷனும் இருக்குது, நம்ம வந்து பெய்ட் தர்ஷனும் இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போகணுன்னா வந்து பெய்ட் தர்ஷனில் போகலாம். பெய்ட் தர்ஷன் வந்து 200 ருபீஸ் ஆகுது. நம்ம வந்து ஃப்ரீ தர்ஷன்னா நம்ம எப்பயும் போகிற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப கூட்டம் இருக்காது. பட் ஓகே, ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெய்ட்னா பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர்லேயே போயிட்டு வந்துடலாம். நாங்கள் அந்த டைமில் தான் போயிட்டு வந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து நிறைய கடை இருக்கும். அவங்க வந்து என்ன ஸ்கேம் பண்ணுறாங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது வந்துடுறாங்க, என்ன ஹெல்ப் பண்ணுற மாதிரி வராங்க, நம்மளும் அவாய்ட் பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஸ்லிப்பர் எங்கன்னா எங்கே விடணுமா, மொபைல் கொடுக்கணுமா, இங்கே கொடுத்துருப்பாங்க ஸ்லிப்பர் இங்கே விடுங்கன்னு சொல்கிறாங்க. பட் தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி போயிட்டு விட்டுறாதீங்க. நான் ஆக்சுவலாக வந்து 2 இயர்ஸ் முன்னாடி அப்படி தான் நான் விட்டு, என்னை வந்து என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற வந்து ஐட்டம்ஸ் வந்து வாங்க சொன்னாங்க. அது வாங்குறது கூட பிரச்சனை இல்லைங்க, அவங்க நம்ம பிஸ்னஸ்க்காக சொல்கிறாங்க வாங்கிடலாம். பட் ஆனால் நார்மலாக கவர்மெண்ட்டில் விற்கிற ஒரு 30-40 ருபீஸ் விற்கிறது அவங்க வந்து அப்படியே 100 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு 150 விற்கிறாங்க. அதனால சொல்லிட்டு தயவு செஞ்சு அங்கே போகாதீங்க. இங்கே வந்து கவர்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விற்கிறாங்க. லாக்கர் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஃப்ரீ மொபைல்ஸ் இருக்குது. அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். உங்களால் முடிஞ்சால் ஒரு 5 ரூபா அவங்களுக்கு கொடுங்க, ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் மொபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் 5 ரூபா, ஓகேங்களா. மோஸ்ட்லி வந்து மொபைல் வந்து பின் போட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க, அதான் சேஃப் நம்மளுக்கு, எதுவும் ஸ்டீல் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த குதிரையில் போகிறதுக்கு அந்த மாதிரி வேணும்னா நம்ம தான் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு தர்ஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம சைட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகலாம். அங்கே பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த சுற்றியே வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வைப்பாக இருக்கும். ஸோ அதனால் கீ செயின்ஸு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப நிறையா இருக்கும். ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பார்க்கவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ மெமரிக்காக எதனா வாங்கணுன்னா நீங்கள் வந்து கீ செயின்ஸ் அந்த மாதிரி வாங்கலாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். நீங்களே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த இதுதான் இது வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி செட் பண்ணாங்க. இது ஒரு 1.5 இயராக பார்த்துட்ருக்கோம். ரொம்ப லைட் செட்டிங்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சரி ஓகே, நாளைக்கு காலைல ஒரு தர்ஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா வந்து நாங்கள் நைட் டைம் வந்து பெய்ட் தர்ஷன் போனதால் போயிட்டு வரத்துக்கே எங்களுக்கு வந்து 8:30 ஆகிடுச்சு. 8:30 ஆச்சுன்னா இந்த சைட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்கும். நான் எப்போவுமே வருஷம் வந்தால் அந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் போகாம வரமாட்டேன். ஸோ வந்து அந்த என்னடா பார்த்திங்கன்னா நைட் டைம்னால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு, மேபி 7 க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு நான் என்னடா இது பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு மார்னிங்காச்சும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு அந்த இது மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். முடிஞ்சால் தர்ஷன் பார்க்கலாம், ஏன்னா வரது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சொல்லிட்டு இது பார்த்தோம். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாக தான் இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறீங்க, சென்னையிலேருந்து கிளம்பும்போது நவம்பர் மந்த் வந்து பிளான் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ளைட்டு டிலே ஆகுது, நம்ம வந்து ஷெடியூல் வந்து வேறு மாதிரி மாறுது. ஸோ அதனால் நவம்பர் டிசம்பர் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற அதர் 10 மந்த்ஸ் நீங்கள் வந்து போய்க்கலாம். ட்ரெயினாக இருந்து வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாது, ட்ரெயின் வந்து கேன்சலே பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து ட்ரெயின்லன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, அந்த மாதிரி பேங்கிள்ஸ் கீ செயின்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய எடுத்துருந்தாங்க. ரேட்லாம் கூட ரொம்ப கம்மி தான், 80 ருபீஸ் 100 ருபீஸ், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற எல்லாமே இருக்குது. பட் கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறது தான் கொஞ்சம் பிரச்சனை, ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டில் ரைட் சைடில் விற்கிறாங்க. இது வந்து நான் ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் கவர்மெண்ட்டில் விற்கிறாங்க. உள்ளே வந்து பிரசாத லட்டுன்னு கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டே வந்து 10 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்செலாம் கொடுத்துருந்தாங்க. உள்ளே ஒரு லட்டு தான் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பேக்கெட்டில் வந்து 2 லட்டு வச்சுட்டாங்க, அது 20 ருபீஸாக இருக்கிறாங்க. ஸோ வந்து நார்மலாக நமக்கு வந்து 10 ருபீஸ் அந்த கணக்கு தான் வரும். லட்டு வந்து சரியான சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த லட்டோட எக்ஸ்பைரி பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டே, மேக்ஸிமம் 3 டேஸ்க்குள்ளே காலி பண்ணிடணும்.
அதுதான் வந்து ஒரு இது நிறையா வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் நான் வந்து அந்த மாதிரி தான் சொல்லிட்டு ஒரு 10 பேக்கெட் வாங்கிட்டேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பைரி ஆகிறத சாப்பிட்டேன். பட் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா வேஸ்ட் பண்ண தோணலை. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து வேறு என்ன சரி டின்னர் எங்கே போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து அது இங்கே ஃபுல்லாக வடப்பாவு செட்டு இந்த சைடு. அப்புறம் இங்கேருந்து நம்ம மெயின் ரோடு போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் சரி, நிறைய இங்கே பர்ச்சேஸை மட்டும் முடிச்சுட்டு நம்ம வந்து ஜஸ்ட் நான் கீ செயினும் வேறு எதனா புதுசாக எதனா ஐட்டம்ஸ் வந்து ஸோ பார்த்துட்டு சாய்பாபா சின்னதாக ஸ்டாச்சு அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்கிட்டு போகலான்னு பார்க்க வந்துட்டோம். ஸோ முடிச்சுட்டு நம்ம வந்து மெயின் ரோட்டில் அங்கே போய்ட்டு சாப்பிட்டுக்கலாம். அங்கே நிறைய ஹோட்டல் இருக்குங்க. ஸோ வந்து அங்கே சூப்பராக இருக்கும். ஸோ ஹல்திராம்ஸ் போகலான்னு சொல்லிட்டு அதுவும் பிளான் பண்ணியிருந்தோம். பட் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ஹல்திராம்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து ஹல்திராம்ஸ் ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் பிட் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த கடைக்கு தான் நாங்கள் வாங்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாவடி பக்கத்துலேயே இருக்கும். இங்கே வந்து நான் எப்போவுமே வருஷம் வருஷம் இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எதனா ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 ருபீஸ்னாச்சும் எதனா ஒன்று வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸ் தான் பார்த்துருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் 60 ருபீஸு. அப்புறம் ரிங்ஸு, அப்புறம் கையில் அந்த காப்பு மாதிரி போடுறது அது. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து அப்படியே ரிட்டர்ன் போயின்னு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொயக்கா வந்து எப்போவுமே 365 டேஸும் இருக்கும். கொயக்கா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஊரில் தமிழ்நாடு சென்னையில் வந்து இருக்கிற கொயக்கா டேஸ்ட்டே வேறு. இந்த மகாராஷ்டிரா கொயக்கா டேஸ்ட்டே வேறு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெருசு நல்லா செம்ம பெருசாகும். 10 ரூபா தான் ஒரு பிளேட்டே. வந்து 2 பிளேட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க 5 ரூபாய்க்கே தராங்க. ஸோ அதனால் வாங்கணும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. பிளான் பண்ண மாதிரியே பார்த்திங்கன்னா ஹல்திராம்ஸ் வந்துவிட்டோம். ஸோ வந்து உள்ளே போய்ட்டு எதனா சாப்பிட்லாம். எதனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதான் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம் எதனா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் உள்ள பார்த்திங்கன்னா ஒரு ஃபெரோரோ பீஸ் கேக் ஒன்று வாங்கினோம். ரேட்லாம் பார்த்திங்கன்னா 80 ருபீஸாக அதுதான் சம்திங் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பர்ஃபி அந்த மாதிரி ஐட்டம் நிறையா இருக்குது. இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பார்க்காத புது ஐட்டம்லாம் இங்கே இருந்துச்சு. ஸோ எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். கொஞ்சமாக தான் வாங்கினோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 மேலே வந்துடுச்சு. ஸோ முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு செம்ம குளிராக இருந்தது. ஸோ ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் ரூமில் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்ட் 2ல போடுறேன். தேங்க்யூ கைஸ்.